ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் ஃபியர் நாட். லூக்கா 2:10 இந்த வசனத்தை நம்ம பார்க்குறோம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன்னு சொல்லி. நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த நற்செய்தி என்னென்னா, கிறிஸ்து என்னும் நம்முடைய உலக இரட்சகர் இந்த பூமியில் பிறந்தது தான். அவருடைய பிறப்பின் மூலமாக நம்முடைய சந்தோஷத்திற்கு அவர் சகாயராக இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம்ல. ஆனால் பரலோகத்தில் எதன் நிமித்தம் சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்கும்போது ஏசு கிறிஸ்துவே சொன்ன 2 எக்ஸாம்பிளும் பைபிள்லேருந்தே பார்த்துடலாமா. ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருந்து அதில் ஒரு ஆடு மிஸ் ஆகிடுச்சுன்னா கூட எனக்கு தான் 99 இருக்குதே போகிறோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படாமல் அந்த காணாமல் போன ஒரு ஆட்டை தேடி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் எல்லார்கிட்டேயும் சொல்லி அவர் என்னோடய சந்தோஷத்தில் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், ஏன்னா அது காணாமல் போச்சு ஆனால் திரும்ப கிடைத்தது அப்படின்னு சொல்லுவானா. அதே போல் ஒரு பெண்ணுக்கிட்ட 10 வெள்ளிக்காசு இருந்து அதில் 1 காணாமல் போயிடுச்சுன்னா கூட வீடு ஃபுல்லாக பெருக்கி கூட்டி தொடச்சி அதை கண்டுபிடிச்ச பிறகு எல்லார்கிட்டேயும் சொல்லி அவங்களும் சந்தோஷப்படுவாங்களாம். அதே போல் தான் கர்த்தரிடத்தில் ஒரு மனுஷன் மனம் திரும்பினா பரலோகத்தில் அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம்ல. இந்த ஃபெஸ்டிவ் சீசனில் கூட கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்கிறது, சுவிசேஷத்தை அறிவிப்பது நம்ம மேலே விழுந்த ஒரு கடமையாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம்ல. இன்றைக்கி நாம் கர்த்தரிடத்தில் உண்மை போல் நாங்களும் மற்றவர்களுடைய சந்தோஷத்திற்கு சகாயராக இருக்கணும்னு சொல்லி கேட்கும் பொழுது கர்த்தர் நமக்கு அழகான ஒரு வாக்குத்தத்தமும் கொடுக்குறாரு. இயேசு கிறிஸ்துவினுடைய சந்தோஷம் நம்ம நிலைத்திருக்கவும் நிறைவாக இருக்கவும் பண்ணுவார்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவும் அவருடைய வாக்குத்தத்தத்திற்கு நன்றி சொல்லுவோம்.